இறங்கு. இதான் அந்த மெடிக்கல் ஷாப்பா பாண்டி? ஆமா இதுதான். வா போய் பார்க்கலாம். ம். சார் இந்த மாத்திரையா? டேய் இது இல்லடா. சார். வாங்க சார். என்ன வேணும்? மாத்திரை வாங்க வரல. என் பேரு பாண்டி. சரி. இவங்க வானதி. வணக்கம் மேடம். வணக்கம். மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு விடுறதா பேப்பர்ல பார்த்தேன். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, உங்களுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, இவங்களுக்காக பார்க்க வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான். ம். இவங்க பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? படிச்சு முடிச்சு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணணும்னு இடம் தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீங்க பேப்பர்ல கொடுத்த ஆட் பார்த்தேன். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி, இது என்னோட கடை தான். கடை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நான் மட்டும் தான் இங்க இருந்து மெடிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கேன். வைஃபு பிள்ளைங்களா ஊர்ல இருக்காங்க. ஆ, வைஃபுக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை. கூட ஒருத்தர் இருந்து பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அதான் ஊருக்கே போயிடலான்னு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கிற கடைய வித்துட்டு போக மனசு வரல. அதான் அப்படியே வாடகைக்கு விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ. பக்காவா ரன்னிங்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப் தான். பின்னாடி கிளினிக்கும் இருக்கு. பாக்குறீங்களா? ஆ சார் பார்க்கலாம். வந்து எடுத்து கொடுக்குறேன். ஓகே சார். வாங்க வாங்க. டாக்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்கா வெளியூர் போயிருக்காரு. அவர் இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. நல்லா கைராசியான டாக்டர். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த டைப்ல தான் நம்ம ஃபார்மசி ஓடுது. வாங்க வாங்க சார். கடைய பத்தின விவரம்லாம் அவ்வளவுதான் சார். உங்களுக்கு எல்லாமே ஓகேனா மத்த விஷயங்களை பேசிக்கலாம். ஆ, ஆ. ஓகே தானே? ம். ஆ, ஓகே தான் சார். சரிப்பா. கடைக்கு வாடகை 10,000 ரூபா. அப்புறம் அட்வான்ஸ் 1,20,000 ரூபா. 1,20,000 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கடையை நீங்க எப்ப வேணாலும் டேக் ஓவர் பண்ணி எடுத்து நடத்தலாம். ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே தம்பி. நீங்களும் இந்த ஏரியாவா? ஆமா சார். நான் 2 ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன். ஓ, அது உங்க கடை தானா? ஆமா. ஓ, அதான் முகம் நல்லா பார்த்த முகமா தெரியுது. உங்க கடைக்கு ஒரு முறை வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆ, தெரியல. இப்ப வரைக்கும் வண்டியில எந்த பிரச்சனையும் வரல. நல்ல வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க தம்பி. தேங்க்ஸ் சார். அடுத்தடுத்து என்கிட்டயே கொண்டு வாங்க. எங்க தம்பி, கடைய வாடகைக்கு விட்டாச்சுன்னா ஊரை பார்த்து போயிடலான்னு இருக்கேன். வண்டியை எடுத்துட்டு தான் போவேன். நாளை பின்ன சென்னைக்கு வந்தானா சொல்றேன். சரிங்க ம். சார். அப்புறம் அந்த வாடகை அட்வான்ஸ்லாம் ஓகேவா உங்களுக்கு? சார், நான் இப்பதான் முறையா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். காலேஜ் முடிச்ச உடனே மெடிக்கல் ஷாப் வைக்கணுங்கிறது தான் என் ஆசை. உடனே 1,20,000 கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்காக கொஞ்சம் குறைக்க முடியுமா சார்? சரி, பார்க்க நல்ல ஆளுங்களாவும் இருக்கீங்க. உங்களுக்காக வேணும்னா அட்வான்ஸ் மட்டும் 1,00,000 வாங்கிக்கிறேன். ஆனா வாடகை 10,000 கொடுத்துருங்க. இதுக்கு மேலலாம் குறைக்க முடியாதுப்பா. ஓகே தான். ஓகே தான் சார். உங்கள மாதிரி இன்னும் 2 பேர் பேப்பர் ஆட பார்த்து கால் பண்ணாங்கப்பா. ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கிறீங்களா? சரி சார். நான் நாளைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்குள்ள யாருக்கும் கடையை கொடுத்துட வேண்டாம். சரிப்பா, நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்றேன். சரி சார். ம். வா வானதி. சரிம்மா. ஒரு லட்சம் அட்வான்ஸ் எப்படி கொடுக்க போறோம் பாண்டி? ரெடி பண்ணுவோம். இங்க பாரு, வீட்ல எல்லாம் போய் பணம் கேட்டுட்டு இருக்காத. நம்ம எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வீட்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம வேற எங்க போய் கேக்குறது? தயவு செஞ்சு வீட்ல கேட்க வேண்டாம் வானதி. நம்ம வெளில எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உனக்கு கடை ஓகே தானே? கடை ரொம்ப நல்லா இருக்கு. கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டி. ம். உள்ள லைட்டா ஒர்க் பண்ணா போதும். மெடிசன்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்படியே எடுத்து நடத்தினா போதும்ல. நல்ல விஷயம்தான். கடை கிடைச்சா சூப்பரா இருக்கும். ஆனா பணம் எப்படி ஏற்பாடு பண்ண போறோம்னு தான் தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம். கடையை பத்தி கொஞ்சம் அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். என்ன, வா. ம். போலாமா? ம்.
கார்த்திகா கார்த்திகா ஆ? எப்படி இருக்க கார்த்திகா? நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்போ வந்த? 2 நாள் ஆச்சு மாமா. 2 நாள் ஆச்சா? வீட்டு பக்கம் கூட நீ வரவே இல்ல. ஆ, இங்கேயே நேரம் சரியா இருந்தது ஆ. மாமா. அது சரி. நீயே எப்போதான் வர? அம்மா பெரியப்பா கிட்ட எல்லாம் பேசவே நேரம் சரியா இருக்கும்ல. ம். அப்புறம் உன்னோட மாமியாரு மாமனாரு உன் வீட்டுக்காரரு எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, நல்லா இருக்காங்க மாமா. மாப்பிள்ளை நீயும் தான் வந்தீங்களா? இல்ல மாமா, நான் மட்டும் தான் வந்தேன். அவர் இன்னும் துபாய்ல தான் இருக்காரு. அப்படியா? அவர் என்னப்பா அங்க துபாய் போயிட்டு இங்க வர்ற மாதிரியே இல்லையா அவரு? ஆளையே காணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயில்ல பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல அவரை. இல்ல மாமா, அங்க போரெல்லாம் நடக்குதுல்ல. அதனால பெருசா ஃப்ளைட்ஸ்லாம் இல்ல. ஓ அப்படியா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்காருல்ல? இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆ. உனக்கு என்ன கார்த்திகா? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆ. மாமா, சந்தா எப்படி இருக்காங்க? சந்தா நல்லா இருக்காப்பா. சரிப்பா, நீ போ. எதுக்கு வெயில்ல நின்னுட்டு இருக்க? சரி மாமா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. ம். என்ன வெயிலு ச்சே, எரியுது. யோ ஆ, சீட்டு காசு கட்டுறதுக்கு நாள் வர போதியா? பணம் எப்ப ஏய். தருவ? வச்சிக்கிட்டாடி தராம இருக்க போறேன். துட்டு இல்லடி, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு தர்றேன். ஆம். எல்லாரும் வீட்ல தான் இருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நாடி ஈனி இழிச்சுன்னு வர ஏதாவது 7:30 எழுத்துன்னு வரியா என்ன? என்னம்மா, நான் சிரிக்க கூட கூடாதா? எப்ப பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்க? நான் ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆமா, நீ சொன்னத தண்ணியில தான் எழுதி வைக்கணும். பிசாசுடி நீ. நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. ஏய், இப்ப அவன் என்னடி தப்பா சொல்லிட்டா? உன்னை நினைச்சாலே எங்களுக்கு பயமா தாண்டி இருக்கு. இரு, அவ ஏதோ சொல்ல வரல, சொல்லட்டும். சொல்லி தொலை. ஒண்ணும் இல்ல நைனா. ஆம். பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் கை மாத்துறாங்க. இதோ ஆரம்பிச்சிட்டால. வாய மூடு நீ. போ. மெடிக்கல் ஷாப்னா வெறும் மெடிக்கல் ஷாப் கிடையாது. ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப் அது. நாம அங்க எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து நடத்தலாம். நாடி இப்ப அந்த மெடிக்கல் ஷாப் எடுத்து உனக்கு கொடுக்கணுமா? ஆமா. தொடப்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்க. அப்படி சொல்லுமா. நானே ஃபாரின் திரும்ப போவ காசு இல்லாம இங்கேயே சுத்தி நிக்கிறேன். உனக்கு மெடிக்கல் ஷாப் கேக்குதா? ஒரு கடையில வேலை கூட பார்த்தது இல்ல. எடுத்தோன்னு முதலாளி ஆகணுமா அந்த அம்மாக்கு? ஏய், நான் உன்கிட்ட பேசல, நைனா கிட்ட தான் பேசுறேன். வாய மூடி நிறு. பேசு. நைனா, அது ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப் தான். நம்ம வெறும் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அப்படியே எடுத்து நடத்திடலாம். 1 லட்சமா? அதுக்கப்புறம் மாசம் மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுத்தா போதும். மத்தபடி நம்ம எந்த செலவும் பண்ண வேண்டாம் நைனா. காசு கொடுத்து அப்படியே எடுத்து நடத்திடலாம். இப்படி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த 1 லட்ச ரூபாய் என்னடா கேக்குறியாமா? ஆமா நைனா, அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியாச்சும் கடையை எடுத்து கொடு நைனா, ப்ளீஸ். அடிப்பாவி. அவ்வளவு துட்டு யாராண்டு இருக்கு வானதே? சீட்டுக்கு 4000 ரூபாய் துட்டு கொடுக்க முடியாம உன் அம்மா வாண்ட பேச்சு வாங்கின்னு இருக்கிறேன். நீ மனசாட்சியே இல்லாம 1 லட்ச ரூபாய் கேக்குற. நான் எங்க போவேன் சொல்லு? ஏய், நல்லா ஓடி நிக்கிற கடையை சும்மா கை மாத்துவாங்களா? அந்த கடையில ஏதோ பிரச்சனை இருக்க போய் தானே கை மாத்துவானுங்க. இதெல்லாம் தெரியாம தேவையெல்லாம் போய் மாட்டிக்காத. சும்மா வீட்லயே இரு. அப்படியெல்லாம் இல்ல. நானும் பாண்டியும் நல்லா விசாரிச்சிட்டோம். ஓனரோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லையாம். கடையை நடத்த முடியலையாம். அதனாலதான் கை மாத்துறாங்க. அவங்க ஒய்ஃப பாத்துக்கணுமா. கடையில வேலை பார்க்க ஆள்லாம் இருக்காங்க. அக்கம் பக்கம் பாண்டியும் விசாரிச்சிட்டான். நல்ல ஓடுற கடை தான் பாண்டியும் சொன்னான். வீட்டுல இருக்கிற யாரையும் நம்புறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் பாண்டி பாண்டின்னு அவன் பின்னாடி திரி. ஏன் உங்ககிட்ட கூட தான் நான் மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு ஆசைன்னு சொன்னேன்.
அதுக்கு என்ன திட்ட தானே செஞ்சீங்க. பாண்டி கிட்ட இதை சொன்னதுக்கு அவன் எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா பேசினான் தெரியுமா? சொல்ல போனா பாண்டி வீட்ல எல்லாம் பணமே கேட்க வேண்டாம், நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னான். எனக்கு தான் ஒரு மாதிரியா இருந்துச்சு நைனா. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எனக்கு எல்லாம் பண்ணுவீங்கல்ல. பாண்டி கல்யாணத்துக்கு டௌரி எல்லாம் கேட்க மாட்டான். எனக்கு கொடுக்க வச்சிருக்கிற பணத்தை இப்பயே கொடுங்களேன், அதை வச்சு நான் கடன் நடத்திக்கிறேன். ஆமா, உனக்காக பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிறோம், உடனே வித்ரா பண்ணி கொடுக்கறதுக்கு. 10 பைசா செலவு இல்லாம உன்னை எவன் தலையிலயாவது கட்டி வச்சிடலான்னு நைனா யோசிச்சுக்கிறாரு. இதுல இவளுக்காக வச்சுக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கணுமா? இங்க பாரு, எங்க கிட்ட காசெல்லாம் கிடையாது. ஒழுங்கா சம்பளத்துக்கு வேலைக்கு போ. இல்லையா நாங்க போற சோத்த தின்னுட்டு வீட்ல கம்முன்னு அடையும் கடை. அத விட்டு எங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணின்னு இருந்தேன்னு வச்சுக்க, எதை தூக்கி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. மா சும்மா என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காத. நாளைக்கு நான் பெரிய ஆளானா யாருக்கு நல்லது? உங்களுக்கு தானே நல்லது. அதுக்காக ஒரு 1 லட்சம் செலவு பண்ண மாட்டீங்களா? இதோ இவனை வெளிநாடு அனுப்புனீங்க, இவன் அங்க போய் என்ன கிழிச்சான்? அங்க போய் வேலை கிடைக்காம திரும்ப வந்துட்டான். இவனை வெளிநாடு அனுப்ப இவனுக்கு பணம் செலவு பண்ணீங்க, அதெல்லாம் வேஸ்ட் தானே. ஆனா எனக்கு 1 லட்சம் கொடுத்தா நான் பிசினஸ் பண்ணி ஏதாவது லாபம் எடுப்பேன். நானும் பாண்டியும் நல்லா விசாரிச்சுதான் அந்த முடிவே எடுத்திருக்கோம். எனக்காக ஒரு 1 லட்சம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். அது கூட உங்களால முடியாதா? யோ, என்னயா இவ விட்டா பேசிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா குந்தின்னு இருக்கிற? முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியா, அப்பதான் அடங்குவா இவ. இந்த பாரு வனதே, உன் கண்ணாலத்துக்காக சேர்த்து வச்ச நகை கொஞ்சம் இருக்குது, அத வேணா அடகு வச்சு பணம் கொடுக்குறோம். ஆனா அந்த நகையை நீதான் மூட்டுக்கணும்.